1 கொரிந்தியர் 7:2. ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். திருமணத்தை ஆண்டவர் ஏன் ஏற்படுத்தினார்? வேசித்தனம் இராதபடிக்கு திருமணம் என்கின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார். மற்ற எந்த ஜீவராசிகளுக்கும் திருமணம் கிடையாது, தூதர்களுக்கு திருமணம் கிடையாது. ஏனென்றால் அவர்களிடத்தில் பாலினம் கிடையாது. அதனால அவர்களுக்கு திருமணம் கிடையாது. தேவன் ஆவியாக இருக்கிறார், அதனால அவருக்கு திருமணம் கிடையாது. மணவாட்டி என்று சொல்வது ஒரு நிழலாட்டமான உறவு தான். மணவாளன், சபையாகிய மணவாட்டி, இஸ்ரவேலாகிய மணவாட்டி என்று சொல்வது அது எழுத்தின்படியான விஷயம் அல்ல. அது ஒரு ஓமானம். கணவன் மனைவி எப்படி ஒரே சரீரமாக இருக்கிறார்களோ, கர்த்தரும் கர்த்தருடைய ஜனமும் ஒரே ஆவியாக இருப்பார்கள். அவ்வளவு ஒரு நெருக்கமான உறவு. அது ஒரு ஓமானம்தான். மணவாளன் மணவாட்டி என்பது அது எழுத்தின்படியானது அல்ல. வேறு எந்த ஜீவராசிக்கும் திருமணம் கிடையாது. மிருகங்களுக்கோ பறவைகளுக்கோ அவைகள் சரீர உறவு கொள்கின்றன, இனப்பெருக்கம் செய்கின்றன. ஆனால் திருமணம் என்கிற அமைப்பு கிடையாது. மனிதனுக்கு மட்டும்தான் ஆண்டவர் அதை கட்டளையிட்டார். வேசித்தனம் வந்துடக்கூடாது, பச்சாரம் வந்துடக்கூடாதுன்னு ஆண்டவர் கட்டளையிட்டார். யூதா புஸ்தகத்தில் 6:7 விதமாக சொல்கிறது, தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். 7 அப்படியே சோதோகொமாரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல பச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினையை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சோதோங்கொமாரா பட்டணத்தார்களும் அவர்களைப் போல, அப்படியே அவர்களைப் போல உபச்சாரம் பண்ணி, அவர்களைப் போல முந்தின வசனம் தூதர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இதை ஒரு சாரார் மறுக்கிறார்கள். ஆதியாகமம் 6 வாசிக்கிறோம். தேவனுடைய புத்திரர் மனுஷ குமாரத்திகளோடு கூட குடும்பம் நடத்தி பிள்ளைகளை பெற்றார்கள். அப்படி பிறந்த பிள்ளைகள் பலவான்களாக ராட்சசர்கள் போல காணப்பட்டார்கள் என்று ஆதியாகமம் 6 வாசிக்கிறோம். அதை ஒரு சாரார் ஏற்றுக்கொள்வதில்லை. தூதர்களுக்கு பாலினம் கிடையாது, ஆண் பால் பெண் பால் கிடையாது. தூதர்களுக்கு இனப்பெருக்கம் கிடையாது. அவர்கள் படைக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு மரணம் கிடையாது, இனப்பெருக்கமும் கிடையாது. இப்போ தூதர்கள் எப்படி பெண்களோடு சரீர உறவு கொள்ள முடியும் என்கிற பெரிய கேள்வி எழும்புகிறது. நான் சில தியானங்களிலே அதை வேறு கோணத்திலே சொல்லியிருக்கிறேன். தூதர்கள் தற்காலிகமாக ஆண் வடிவம் எடுத்து வர அவர்களுக்கு அனுமதி உண்டு, இப்போதும் உண்டு. எபிரேயர் 13 வாசிக்கிறோம், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள், அதனால் சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. 13:2 எபிரேயர். ஆபிரகாம் வீட்டுக்கு ஆண் வடிவம் எடுத்து 3 ஆண்கள் போனார்கள் ஆபிரகாம் வீட்டுக்கு. அதில் ஒருவர் கர்த்தர், 2 பேர் தூதர்கள். அதனால அங்கே போய் அவர்கள் சாப்பிட்டார்கள். ஆக தூதர்கள் தற்காலிகமாக ஒரு ஆண் வடிவம் எடுத்து போக அவர்களுக்கு அனுமதி உண்டு. அவர்கள் தூதர்களாக போகும்போது சாப்பிட மாட்டார்கள். மனோவா, சிம்சோனுடைய தகப்பன், தூதன் வடிவம் எடுத்து கர்த்தர் காட்சி அளிக்கிறார். கண்டிப்பாக சாப்பிட வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்கிறான். சாப்பிடுகிறேன் என்று சொல்கிறார். சமைத்து கொண்டு வந்து வைக்கிறார்கள். அது சாப்பிடவில்லை. தூதன் வடிவத்தில் இருக்கிற கர்த்தர் சாப்பிடலை. அக்னி இறங்கி அதை பட்சித்து போட்டது. அதனால் தூதன் வடிவத்தில் வரும்போது சாப்பிடுவதில்லை, சாப்பிட முடியாது. அதே மாதிரி ஆனால் ஆண் வடிவத்தில் வரும்போது அவங்க சாப்பிடுவாங்க. அவங்க ஆதியாகமத்தில் 18 அவர்கள் சாப்பிட்டார்கள். அதனால் தற்காலிகமாக அவர்கள் ஆண் வடிவம் எடுத்து வரும்போது ஒரு ஆணுக்குரிய எல்லா தன்மைகளும் அவருக்கு இருக்கும். அப்போது அவர்கள் பெண்களோடு சரீர உறவு கொண்டு அதனாலே பலசாலிகள் பிறந்ததாக ஆதியாகமம் 6 சொல்கிறது. நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரவாயில்ல, ஏன்னா அது ஒரு அடிப்படை உபதேசம் இல்லை. பலர் அல்லது ஒரு சாரார் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. 6 போட்டிருக்கு, தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல்
தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்கள். அவங்க இந்த மாதிரி பண்ணதுனால மேன்மையை இழந்துட்டாங்க, தங்களுடைய வாசஸ்தலத்தை இழந்துட்டாங்க. ஆண்டவர் அவர்களை கட்டி வைத்திருக்கிறார், அடைத்து வைத்திருக்கிறார், கட்டி அடைத்து வைத்திருக்கிறார். இது லூசிஃபருடைய கூட்டம் அல்ல. லூசிஃபருடைய கூட்டத்தை ஆண்டவர் கட்டி வைக்கலை, அடைத்து வைக்கலை, அவங்கள திறந்து விட்டுருக்காரு. அவங்க வானமண்டலங்களிலே இருக்கிறார்கள், பாதாளத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் பூமி எங்கும் சுற்றி உலாவி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை ஆண்டவர் ஜாமீனில் விட்டுட்டார். ஆனால் இவர்களுக்கு ஜாமீன் கொடுக்கல. இவர்கள் அப்படியே அவர்களைப் போல சோதம் குமாரா பட்டணத்தாலும் விபச்சாரம் பண்ணி, அதனால் முதல்ல வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட பாலியல் பாவம், இந்த தூதர்கள் செய்த பாவம், பைபிளில் பதிவு செய்யப்பட்ட பாவம், பாலியல் பாவம் இதுதான் என்று நான் எண்ணுகிறேன். இது மேன்மையை அழித்துவிடும். மேன்மையை ஒரு மனிதனை இழந்து விடுவதற்கு பாலியல் பாவம் வழிவகுத்து விடும். வாசஸ்தலத்தை விடுவதற்கு, அவனுடைய ஸ்தானத்தை, ஆவிக்குரிய ஸ்தானமோ அல்லது கர்த்தர் அவனை எந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிற அந்த ஸ்தானத்தை இழந்து விடுவதற்கும் பாலியல் பாவம் வழிவகுத்து விடும். ஏன்னா தாவீதே தற்காலிகமாக பதவியிலிருந்து இறங்க வேண்டியதாயிற்று. ஆண்டவர் தாவீதுக்கு மட்டுமில்ல, அவன் பரம்பரைக்கே அந்த ராஜ பதவியை வாக்கு கொடுத்திருந்தார். ஆனால் பாலியல் பாவத்தால் அவன் தற்காலிகமாக கொஞ்ச காலம் அரச பதவியை இழந்து அப்சலோம் அதை கைப்பற்றி கொண்டான். அப்சலோம் இவனை ஓட ஓட விரட்டினான். அதுக்கப்புறம் அப்சலோம் கொல்லப்பட்ட பிறகு மறுபடியும் அந்த பதவிக்கு தாவீது வந்தான். பாலியல் பாவம் நம்மை நமக்குரிய ஸ்தானத்தை நாம் இழந்து விடுவதற்கு வழிவகுத்துவிடும். நம்முடைய மேன்மையை நாம் இழந்து விடுவதற்கு வழிவகுத்துவிடும். அது தூதர்களுக்கு நடந்துச்சு, சோதோம் குமாரா பட்டணத்தார்களுக்கு நடந்துச்சு. அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நடக்காமல் இருக்கிறதுக்கு தான் ஆண்டவர் திருமணம் என்கிற ஒரு அமைப்பை ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். அதனால் அந்த கேள்வி கேட்கலாம், திருமணம் பண்ணவங்க எல்லாம் இவ்வளோ யோக்கியமாக இருக்காங்களான்னு ஒரு கேள்வி கேட்கலாம். திருமணம் பண்ணவங்களும் பாவத்தில் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் திருமணம் என்பது கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு தடுப்பு சுவர், அது ஒரு பாதுகாப்பு வளையம். பாலியல் பாவத்தில் மனிதன் விழாதபடி, ஒரு பெண் விழாதபடி கர்த்தர் கணவனை மனைவியை ஏற்படுத்தி தருகிறார். ஆகையினால திருமணம் என்பது திருமணத்தினுடைய நோக்கங்களிலே ஒன்று, நாம் நம்முடைய மேன்மையை இழந்து விடாதபடிக்கு, நம்முடைய ஸ்தானத்தை நாம் இழந்து விடாதபடிக்கு நம்மை காப்பதற்காக திருமணம் என்கிற ஒரு காரியத்தை, குடும்பம் என்கிற அமைப்பை, எப்படி சபை என்கிற ஒரு அமைப்பை கர்த்தர் தந்திருக்கிறாரோ, எப்படி தேசம் என்கிற ஒரு அமைப்பை, அரசாங்கம் என்கிற ஒரு அமைப்பை கர்த்தர் தந்திருக்கிறாரோ, அதே போல் குடும்பம் என்கிற அமைப்பை கர்த்தர் ஸ்தாபித்து கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே குடும்பம் நம்மை காப்பதற்காக குடும்பத்தை நாம் காத்துக்கொள்வோம். ஆமென்.